Hi guys, welcome back to another recording class. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஸோ தட் இஸ் டீலிங் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து கேப்ஸ் அண்ட் பிளாக்ஸ் டாபிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டீலிங் ரேஞ்ச் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டோம். ஸோ இன் திஸ் வி நீட் டு நோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் நம்மளால் டீலிங் ரேஞ்சை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, நான் இந்த வீடியோவில் இந்த ரெக்கார்டிங் கிளாஸில் வந்து நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டீலிங் ரேஞ்சை பற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ வாட் இஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்? வி வெல் நோன். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருள் கடையில் வைக்கிறது கூட ரொம்ப ப்ரீமியமாக விற்றா நம்ம வாங்க மாட்டோம், டிஸ்கவுண்டில் இருந்தால் தான் வாங்குவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு பொருளோட விலை வந்து, ஓகே நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஒரு பொருளோட விலை வந்து 10 ரூபா, ஓகேவா? ஆனால் விற்கிறவங்க வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் வாங்குவீங்களா? அந்த பொருளோட விலையே 10 ரூபான்னு உங்களுக்கே தெரியுது, ஆனால் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ரொம்ப ப்ரீமியமாக இருக்கே அப்படின்னு வாங்க மாட்டோம், ஓகேவா? ஸோ அதே கொஞ்சம் டைம் ஆகுது, 1 or 2 days ஆகுது, சேம் அதே பொருளை டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபா பொருளை வந்து சேம் 10 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்குவோம். அதே 10 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு கீழே ஒரு 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்குவோம். அதே அந்த 7 ரூபாய்க்கு கொடுக்கறத 4 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்குவோம், ஓகேவா? ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும், ஓகேவா? ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை நான் கொஞ்சம் எக்ஸாக்டாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வி நீட் டு நோ. ஸோ திஸ் இஸ் டீலிங் ரேஞ்ச். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி சம் பிளேஸில் நான் இது மாதிரி யூஸ் பண்ணுவேன் கைஸ். எனக்கு வந்து ரொம்ப கலர் வந்து இதாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா கலர் வந்து பிரைட்டாக இருக்கனால கேண்டில் எதுவும் தெளிவாக தெரியாது. அதனால நான் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் ரெண்டுமே ஒரே விஷயம் தான், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ சார்ட்டு போட்டிருக்கு அப்படின்னா நம்ம எப்படி இதை அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், இப்போ வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் போது லோ டு ஹை வந்து மார்க் பண்ணணும், ஓகேவா? லோ டு ஹை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலி இப்படி இருக்கும். ஸோ இதே டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா ஹை டு லோ மார்க் பண்ணணும், ஓகேவா? ஹை டு லோ மார்க் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட், வேறு எதுவுமே இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் புல்லிஷாக இருந்தாலும் சரி, பேரிஷாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிள். இந்த இது வரைகிறோம்ல, இதில் 50% கீழே இருந்தது அப்படின்னா தட் இஸ் டிஸ்கவுண்ட். அதே 50% மேலே இருக்குது அப்படின்னா தட் இஸ் ப்ரீமியம். ஸோ இதோட செட்டிங்ஸை நான் ஒன் செகண்ட் நான் காட்டிடுறேன். ஆல்ரெடி காட்டினா அவ்வளோ எனக்கு தெரில. ஸோ 0.51, ஓகேவா? 1ல் மட்டும் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் இட், பேக்ரவுண்ட் விசிபிளில் இருக்கும், ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். இப்போ இந்த 50% லைன் வந்து ஈக்குலிபிரியம், ஓகேவா? ஈக்குலிபிரியம், அதாவது அது டிஸ்கவுண்ட்லேயும் இல்லை, ப்ரீமியம்லேயும் இல்லை, ஒரு சரியான விலையில் இருக்குது, ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் கைஸ், ரொம்ப சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஆல்வேஸ் ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை லோ ஹை லோ ஹை லோ, அப் ட்ரெண்ட் இப்படி தானே போகும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், ஓகேவா? அப் ட்ரெண்ட் இப்படி தான் போகும். ஸோ அப்படி நான் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணும், டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு 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 போகும், ஓகேவா? ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்திருக்கு, ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு, டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வராமையும் போகும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்கு அப்படின்னா சம்டைம் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டே வராது, டிஸ்கவுண்ட்டே வராமல் அது பாட்டுக்கு மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், இதே தான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இழுத்து விடுவோம், ஹை வரைக்கும் இழுத்து விடுவோம். ஸோ அட் த டைம் அப்போ வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கேருந்து கீழே டிஸ்கவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் போகும்,
ஓகேவா? அந்த இடத்துல ஆல்ரெடி ப்ரீவியஸா வச்சிருந்த ஒரு லோவோ வந்து என்ன பண்ணியிருக்கோம், வயலேட் பண்ணி சம்டைம்ஸ் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆர் எல்ஸ் மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட் அப்படின்னு நினச்சு கூட செல் ஆகிருப்போம். பட் ஆனால் அது தவறான செயல். ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது பை மட்டும் தான் பண்ணணும். இட்ஸ் கன்சிடர் அஸ் அ டர்ட்டில் சூப். ஓகேவா? ஸோ டர்ட்டில் சூப் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ வைஸ் விசா ஃபார் பியரிஷ். ப்ரைஸ் வந்து பியரிஷாக இருக்கும்போது டீலிங் ரேஞ்சு ஹை டு லோ போடுவோம். ஓகேவா? இவ்வளோ நேரம் லோ டு ஹை போட்டோம். இதை வந்து ஹை டு லோ போடுவோம். ஹை டு லோ. எவரி டைம் வந்து ப்ரைஸ் வந்து ப்ரீமியமுக்கு தொட்டுட்டு தான் வரும். ஓகேவா? நம்ம செல் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஆல்வேஸ் கோ டு ப்ரீமியம் அண்ட் கம் டு டிஸ்கவுண்ட். ஓகேவா? ப்ரைஸ் எப்பயுமே வந்துட்டு டிஸ்கவுண்ட்ல இருந்து ப்ரீமியம் போகும். பேரிஷாக இருக்கும் போது, பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கும் போது ப்ரீமியம் போயிட்டு திரும்பி செல் ஆகும், ப்ரீமியம் போயிட்டு செல் ஆகும், ப்ரீமியம் போயிட்டு செல் ஆகும். ஓகேவா? சம்டைம்ஸ் ப்ரீமியம் போகாமல் செல் ஆகுது அப்படின்னா ஓகே, ஜஸ்ட் வெயிட், டீலிங் ரேஞ்ச் இழுத்து விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் இப்படி ப்ரீமியம்லேயே இருந்து சரி டிஸ்கவுண்ட்லேயே இருந்து செல் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்படி இழுத்து விடுவோம். அப்படிங்கிற போது ப்ரைஸ் என்ன பண்ணும், ப்ரீமியமுக்கு போயிட்டு ரிட்டர்ன் செல் ஆகும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு கொடுக்கும். இங்கே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட அரே ஏதாவது இருக்குது அப்படிங்கும் போது ஐ திங்க் ஆர்டர் பிளாக், எஃப்இஜி ரிலேட்டட் இது மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும்போது அப்படிங்கும் போது ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி இப்படி வராது, ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடும். ஸோ தட் இஸ் ரிவர்சல். ஓகேவா? ஸோ யூ நீட் டு நோ தட். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். ஓரளவு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதே விஷயத்த நம்ம போயிட்டு சார்ட்டில் பார்ப்போம். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் புரிஞ்சிருச்சு. ஸோ யா, திஸ் இஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். அதுக்கு முன்னாடி நான் டீலிங் ரேஞ்சை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுறேன் கைஸ். ரொம்ப சிம்பிள். ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஓல்டு ஹையை எடுத்துட்டு ஓல்டு லோவை எடுத்துட்டு வருது அப்படின்னா தட் இஸ் டீலிங் ரேஞ்ச். ஒரு ஓல்டு ஹை அண்ட் லோவை கேட்ச் பண்ணியிருக்கணும், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கு. ஸோ இட் வயலேட் ஓல்டு ஹை அண்ட் ஓல்டு லோ அப்படின்னா இதுதான் நியூ டீலிங் ரேஞ்ச். ஓகே, ஸோ இது வந்து என்னது, ஒரு ஓல்டு ஹை. ஓகேவா? ஓல்டு ஹையை ப்ரைஸ் எடுத்துருச்சு. ஸோ தென் வந்து ஓல்டு லோவை எடுத்துருக்குது அப்படின்னா இது வந்து பியரிஷ் டீலிங் ரேஞ்ச். மேலே ஹையில இருந்து லோ வரைக்கும் டீலிங் ரேஞ்சை மார்க் பண்ணுவோம். ப்ரைஸ் வந்து ப்ரீமியமுக்கு போயிட்டு இங்கே இருக்க ஏதோ ஒரு அறையில் இருந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுகும். ஓகேவா? இது விதவிதமாக நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ நான் அதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ப்ரைஸ் ஒரு ஓல்டு ஹையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு லோவை எடுக்குது அப்படின்னா அது வந்து பீரிஷ் டீலிங் ரேஞ்ச், அதுக்கான செட்டப். அதே ப்ரைஸ் வந்து ஓல்டு லோவை எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இங்கே இருக்க ஒரு ஓல்டு லோவை எடுத்துட்டு ஓல்டு ஹையை அதுக்கப்புறம் எடுக்குது அப்படின்னா அது வந்து புல்லிஷ் டீலிங் ரேஞ்ச். ஸோ அப்போ நம்ம வந்து பை தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ஸோ சம் கேசஸில் வந்து டீலிங் ரேஞ்சில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஓல்டு லோ ஓல்டு லோவை எடுக்காமையே ஓல்டு ஹை எடுத்துகிட்டு போகும். இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கும் அப்படின்னா இங்கே இப்போ ரீடெஸ்ட் எடுத்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இங்கே வந்து எந்த ஒரு லிக்விடிட்டியுமே இங்கே இல்லை அப்படின்னா ப்ரைஸ் இங்கே ஆர்டர் பிளாக், எஃப்இஜி சம்திங் எல்ஸ்லேருந்து இங்கே இருந்து போகும். இங்கேருந்து போகும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து அதால் மேலே போக முடியாது, ரீடெஸ்ட் எடுக்க கீழே தான் வந்தாகணும். அப்படிங்கிற டைமில் ஓல்டு ஹையை மட்டும் தான் எடுத்துருக்கும், ஓல்டு லோ எடுத்திருக்காது. ஸோ இது டீலிங் ரேஞ்ச் இல்லையா? எஸ், இட்ஸ் ஆல்சோ டீலிங் ரேஞ்ச் லைக் அ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பட் ஆல்சோ அந்த டைம்லையும் இங்கே டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்க ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அறையில இருந்து தான் ப்ரைஸ் போகும். ஓகேவா? ஆர்எல்ஸ் சம்டைம்ஸ் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து ஆர்எல்ஸ் ரீடெஸ்ட் ரெண்டாவது டைம் எடுக்கும்போது இங்கே லிக்விடிட்டி வைக்காம ஸோ இங்கே மேலேயே வச்சுட்டு மேலே போயிடும். மேலே ப்ரீமியம்லேயே வச்சுட்டு இந்த அரை வரைக்கும் வராமல் மேலேயே போயிடும். ஸோ அகைன் அப்புறம் வந்து வரும். ஸோ நம்ம வந்து அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீலிங் ரேஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே வர்றது வந்து ஆல்ரெடி இங்கே லிக்விடிட்டி வந்து இன்ஜினியர் பண்ணி வச்சிருக்குல்ல, ஆல்ரெடி லிக்விடிட்டி அந்த இடத்துல பில்ட் பண்ணி தான் வச்சிருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிக்விடிட்டியை ரன் பண்ணும், சாரி ஸ்வீப் பண்ணும். அண்ட் கீழே இருக்க கைண்ட் ஆஃப் அறையில இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேலே திரும்பி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? ஓகேவா? ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு இப்போ? தட்ஸ் இட், லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே ப்ரைஸ் வந்து போயிருக்கு.
ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆக்சுவலி டீலிங் ரேஞ்ச் ஹை அண்ட் லோ ப்ராப்பராக பண்ணிருச்சா? ஒரு ஓல்டு லோ, அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு ஹை தட்டிருச்சா? ஸோ டீலிங் ரேஞ்சா? அதுக்கு முன்னாடி இப்போ லிக்விடிட்டிஸ் தட்டிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஃபார்ம் ஆகிற ரேஞ்சும் நம்மளுக்கு டீலிங் ரேஞ்சு தான் கரண்ட்டாக டீல் பண்ணுறது. அந்த இடத்துல லிக்விடிட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டு தான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போகுது. அப்படிங்கிறனால இங்கே ரீடெஸ்ட் என்ட்ரியை கூட நம்ம ஒரு ரேஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ தட்ஸ் இட். ஓகே, வி கோ டு சார்ட்ஸ். என்ன சார்ட்டு? ஓகே, ஹீரோ ஜிபிபி. ஐ திங்க் சார்ட் வந்து இன்வெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுவுமே தேவை unwanted things. Okay guys, Euro GBP chart, that is 1 hour chart. First record ஆகுதா? Yes. Okay, so first of all we make an example. Okay, so premium discount பத்தி சொல்றேன். So dealing range பத்தி சொல்றேன். First dealing range என்னன்னு first தெரியணும். So what is a dealing range அப்படின்னா இப்போ கரண்டா பிரைஸ் எங்க டீல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். சம் பீப்புள் டெல் அது இன்ஸ்டியூஷன் வந்து இந்த ரேஞ்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அல்கோ இந்த ரேஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணி. நான் அப்படிலாம் காம்ப்ளெக்ஸ் பண்ண விரும்பலை, அது ரியலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் டீலிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னா, ஸோ கரண்ட்டாக டீல் ஆகிற ப்ரைஸ் ரேஞ்சு மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். பீப்புள் டெல் அது வந்து இன்ஸ்டியூஷனோட ரேஞ்சு, இன்ஸ்டியூஷன் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டீல் பண்ண போகிறாங்க, அதனால தான் இன்ஸ்டியூஷனோட சார்ஜஸ். அதெல்லாம் இல்லை. ஓகேவா? இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கீங்கன்னா தாராளமாக இருக்குங்க, ஐ டோன்ட் கேர். ஓகேவா? ஸோ இல்லை ப்ரோ நான் வந்து அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா இட்ஸ் ஒரு சாய்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யூ வாண்ட் டு மேக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் திஸ் மார்க்கெட். உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இந்த மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ், உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னா இங்கே சர்வே பண்ண முடியாது. ஓகேவா? அது என்னோட ஐடியாலஜி. ஓகேவா? மேபி அது ராங்காக கூட இருக்கலாம். ஸோ தட்ஸ். ஆனால் இப்போ வந்து என்னன்னா மோஸ்ட்லி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மார்க்கெட்டை ரன் பண்ணுறது மோஸ்ட்லி அல்கோஸ் தான். ஏன்னா ஐம் அ ஸ்கேல்பர், எனக்கு தெரியுது வந்து அல்கோஸ் தான் ரன் பண்ணும். இஃப் இன்கேஸ் நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, அல்கோஸ்க்கு பதிலாக நான் இன்ஸ்டியூஷனை சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க தான் ரன் பண்ணுறாங்க, இங்கே பை பண்ணுறாங்க, இங்கே செல் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அதெல்லாம் இல்லை, அது எதுவுமே இல்லை. அல்கோஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு நியூஸ் கேஸ் ஸ்டடியில் நான் பார்த்தேன், ஒரு 75 இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட், டோட்டல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் மோர் தென் 75% மேலே வந்து எல்லாமே அல்கோவாக மாறிடுச்சு, ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டமாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ எஸ், வெல் நோன், அதுதான் நம்ம அல்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ வந்த விஷயம் டீலிங் ரேஞ்ச். ஸோ வாட் இஸ் டீலிங் ரேஞ்ச் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காதீங்க கைஸ். அதுதான் இன்ஸ்டியூஷன் டீல் பண்ணுறாங்க, அதுதான் அல்கோ டீல் பண்ணுது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. மார்க்கெட் கரண்ட்டாக எந்த இடத்துல டீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ டு பி ஃப்ரேங்க், ஐசிடி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் த அல்கோஸ், இட்ஸ் நாட் அபவுட் த இன்ஸ்டியூஷன், இட்ஸ் ஆல் அபவுட் த ரீட்டெயில் ட்ரேடிங் சிஸ்டத்தை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண விஷயம் மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சது ஏன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, ஐசிடி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் அல்கோஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், இட்ஸ் நாட் அபவுட் இன்ஸ்டியூஷன் ப்ரைஸ் ஆக்ஷன், இட்ஸ் ஆல் அபவுட் ரீட்டெயில் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ஹான்ஸ்டு வெர்ஷன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஐசிடி அப்படிங்கிறது அல்கோ ட்ரேட் பண்ணுறதோ, அல்கோஸ் இதை ட்ராக் பண்ணுறதோ இல்லை, இன்ஸ்டியூஷனை ட்ராக் பண்ணுறதோ இல்லை, ரீட்டெயிலரோட ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு சில லாஜிக்கை ஆட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஆனால் இதில் என்ன அப்படின்னா எனக்கு தோன்றது, அந்த இடத்துல டைம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்காரு. யா, இட்ஸ் க்ரூஷியல் டெஃபினட்டாக. ஓகேவா? ஸோ டு பி ஃப்ரேங்க், ஐசிடி அப்படிங்கிறத வந்து நான் ஒர்க் ஆகுது. ஏன்னா எனக்கு கூட ஐசிடி மை ஃபேவரட் இஸ் ஐசிடி. ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல டைம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. ஏன்னா 1008 ரீட்டைல் கான்செப்ட்லாம் தாண்டி வந்திருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் கொடுக்கறது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கும் அந்த டைம் அப்படிங்கிற எலமெண்ட்டும் தான். ஓகேவா? நான் ரீட்டைலராக இருந்தப்ப விதவிதமாக ட்ரேட் பண்ணிருக்கேன். ஸோ டு பி ஃப்ரேங்க், நான் சார்ட்லேயே காட்டுறேனே. வாட் இஸ் திஸ்?
சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சூப்பர் ரெசிஸ்டன்ஸ் கைஸ். அப்போலாம் லைன் கூட போட மாட்டோம், இப்படி போடுவோம், இப்படி போடுவோம். உடச்சிச்சா அட்ரா செல்லு, ஐ அடிச்சிச்சா இப்படியா, இப்படி இங்கே வைப்போமா, இங்கே வைப்போமா, ரேண்டம் ஸ்டாப் லாஸ் தான். அப்புறம் வச்சோமா, ஒட்டமா ட்ரேடு 1:2 வச்சோமா, வந்ததா ஒன்றுச்சா, அருமையாக இருக்கும், லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். பட் எனக்கு வந்து இங்கே ஐசிடியில் வந்து கிடைச்சது வந்து ஒன்லி லாஜிக், தேர் இஸ் நோ மேஜிக். ஓகேவா? ஸோ ஐசிடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பர்ஸ்பெக்டிவை மட்டும் மேக் பண்ணிக்கோங்க. அது மேக் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா அது உங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இன் 1 hour டைம் ஃப்ரேம், நான் ரொம்ப எல்லாம் போக மாட்டேங்க. என்னோட ஹையர் டைம் ஃப்ரேமே 1 hour தான். ஓகேவா? நான் ரொம்பலாம் காம்ப்ளெக்ஸ் பண்ணி மேலே போயிட்டு கீழே போய் 4 ஹவருக்கு போனால் எங்கே நான் டீலிங் ரேஞ்சு போட்டால் அங்கே கீழே வர போகிறானா நவர். நீங்கள் எந்த அளவு ஹையர் டைம் ஃப்ரேம் போகிறீங்களோ, ஹையர் டைம் ஃப்ரேமில் டீலிங் ரேஞ்சு போகிறீங்களோ, ஃபஸ்ட்டு அதை ரீடெஸ்ட் ஆகி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 4 ஹவரில் போயிட்டு ஒரு டீலிங் ரேஞ்ச் நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருவானா அப்படிங்கிறது தான் முக்கியம். கரண்ட்லி இப்போ 4 ஹவரில் உங்கள் ரிலேட்டிவ் க்ளோஸ் தட்டிட்டு இந்த ரேஞ்சிலேருந்து ஃபஸ்ட் இந்த ரேஞ்சு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துருக்குது. ஓகே, அகைன் இந்த இடத்துல ஒரு இது பண்ணி இங்கே வந்தான், வரவே இல்லை. யூ கேன் சி இந்த இடத்துக்கு வந்தானா, வரல, டிஸ்கவுண்ட் வரல. ஹை தூக்குறேன், டிஸ்கவுண்ட் வரல. ஹை வரைக்கும் தூக்குறேன், டிஸ்கவுண்ட் வரல. ஹை வரைக்கும் தூக்குறேன், டிஸ்கவுண்ட் வரல. என்ன பண்ணிட்டோம், ஹை வரைக்கும் தூக்குறேன், டிஸ்கவுண்ட் வரல. ஹை வரைக்கும் தூக்குறேன், டிஸ்கவுண்ட் வரல. ஸோ இப்படின்னா என்ன பண்ணுவீங்க, வாட் யூ டூ? ஓவராக ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடாதீங்க. ஓகேவா? அப்புறம் ரேஞ்சு பெருசாக இருக்கும், வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், சம்டைம்ஸ் வராமையும் போகும். ஏன்னா மார்க்கெட்டோட இது வந்து வேற, மார்க்கெட்டோட இன்டென்ஷன் ஜஸ்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் கோ, அவ்வளோதான். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான், நான் அதுதான் சொல்ல முடியும். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போகுது அப்படின்னா ஸோ தட்ஸ் இட். அது எந்த அளவு நீங்கள் நினைக்கிற அளவு வந்து ஒரு 1 டேவோட டீலிங் ரேஞ்சோ, 1 வீக்கோட டீலிங் ரேஞ்சோ, 4 ஹவரோட டீலிங் ரேஞ்சோ வச்சு மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னா எஸ், 4 ஹவரோட டீலிங் ரேஞ்சும் மதிக்கும். பட் ரீடெஸ்ட் ஆகி வர எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிக்கணும் நீங்கள். வாட் டைப் ஆஃப் ட்ரேடர், ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படிங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணுன்ட்டு. ஓகேவா? நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க அப்படின்னா யா இட்ஸ் ஓகே, யூ கேன் வெயிட். அந்த பேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன். ஓகேவா? அந்த அளவு எனக்கு பொறுமெல்லாம் பத்தாது ரைஸ், நான் அதனால டீசெண்டாக 1 hour வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இன் திஸ் 1 hour யூ கேன் சி என்ன பார்ப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். ஓகேவா? ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் 30 இருக்கு அண்ட் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா? ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். ஸோ யூ கேன் சி தட் இந்த லோ டு இந்த டீலிங் ரேஞ்சில் இந்த ஸ்டாப்ஸ் அடிச்சதில்ல, ஓல்டு லோ டு ஓல்டு ஹை அடிச்சிருக்கா ப்ரைஸு. இந்த ஹை டு லோ வந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் மை டீலிங் ரேஞ்ச் ஹை டு லோ. ஓகேவா? நான் புல்லிஷாக இருக்கேன், ப்ரைஸ் நான் வந்து புல்லிஷாக இருக்கேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக இருக்கேன். நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இந்த ஒரு வீடியோ உனக்கு டீலிங் ரேஞ்சை பற்றி தான், நீ ட்ரேட் எடுக்க போகிற அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக வாட்ச் பண்ணு. ஏன்னா நீ நிறைய விஷயத்த இங்கே நீ வந்து கேட்ச் பண்ண முடியும். நான் இப்பயே சொல்கிறேன், நான் என் வீடியோஸில் வந்து சாஸு கீஸுன்னு சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் என் வீடியோவில் அவ்வளோ சாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஓல்டு லோவை டுக் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கு, கீழே வச்சு லோ வச்சுட்டு மேலே போயிடுச்சு, ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் தட்டிட்டு மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணணும் இங்கேருந்து, ஆக்சுவலி இதை கூட போடலாம், கண்டினியூ லாஸ்ட் நோ கண்டினியூ ஸ்டார்ட் நியூ. இது வந்து வேணுக்குள்ள ஸ்பீட் வேணாம். ஓகேவா? இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். சரி ஓகேவா? இப்போ இங்கே வந்துருச்சு, ப்ரைஸ் என்ன பண்ணுது, யூ நீட் டு நோ. ஓகேவா? டீலிங் ரேஞ்ச் ஹை செட் பண்ணிருச்சு. ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை, இதுதான் ஹைன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஒரு ஹையில் 3 கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கும், லோவில் 3 கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? நீ இந்த இடத்துல இதை ஐடென்டிஃபை பண்ணணும் அவசியமே இல்லை, 2 கேண்டில் விட்டாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது என்ன 1 hour கேண்டிலா, 1 hour சார் லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லோவையும் ஹையும் எங்கே ஆன்டிசிபேட் பண்ணும் அப்படின்னா லிக்விட் எடுத்ததுக்கப்புறம் ஆன்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா? இங்கே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் லிக்விட் எடுத்துருச்சு. எடுத்த உடனே இங்கே ஒரு லோ செட் பண்ணி இங்கே வச்சிருக்கு. ஸோ இங்கே ஃபோர்த்து கேண்டில் வந்து மேலே போகணும். இங்கே பாரு, இதை பிடிச்சிக்கோ பாயிண்ட். உனக்கு லோ ஹையை பிடிக்க ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸ்டாப்ஸா, ஓல்டு லோவா, கீழே வந்து ரன் ஆகுதா, இந்த கேண்டில் ஒரு லோ செட் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் கரெக்டாக சிக்ஸ் கேண்டில் வந்து 6 AM. ஆமாம் 6 AM. இங்கே 6 AM கிரீன் கேண்டில் இருக்குல்ல, இது வந்து ஒரு லோ செட் பண்ணியிருக்கு. 3 கேண்டில் ஃபார்மேஷன் கிடச்சிதா. இந்த ஃபோர்த் கேண்டில் வந்து பை ஆகி போயிடணும். அப்போனா தான் இது ஒரு ஸ்விங் லோவாக இருக்கும். அதே ஃபோர்த் கேண்டில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். ஃபோர்த் கேண்டில் டவுன் ஆயிடுச்சு, ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலாக மாறிடும். ஏன்னா லோ இட்ஸ் மேக்ஸ் அ லோ 1 or 2 சம்திங் எல்ஸ். ஓகேவா? இது கூட 1 இருக்கலாம், இது கூட 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். பட் எங்கே லோ ஃபார்ம் ஆகுது, இங்கே லோ வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து வெரி நெக்ஸ்ட் கேண்டில் தட் இஸ் 8 AM கேண்டில் வந்து லோ செட் பண்ணிடுச்சு. லோ செட் பண்ணிட்டு அடுத்து தேர்டு கேண்டில் வந்து அந்த லோ கிட்டே வரல, மேலேயே போயிடுச்சு. ஃபோர்த்து கேண்டில் ஆல்சோ பெரிஷாவே இருந்தாலும் அந்த லோவை டச் பண்ணலை. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ சாப்பி ப்ரைஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் லோ வந்து எதுவுமே வயலேட் பண்ணல அந்த கேண்டில் எதுவுமே. இஃப் இன் கேஸ் வயலேட் பண்ணியிருந்தது அப்படின்னா யா மேபி இட்ஸ் நாட் அ லோ. ஓகேவா? பட் வயலேட் பண்ணல. நெக்ஸ்ட் 4 கேண்டில்ஸ் உனக்கு 4 கேண்டில் போதும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஹை லோ, ஸோ ஹையோ லோவோ கிடைச்சிடும். அந்த ஃபோர்த்து கேண்டில் வந்து எப்படி பிளே ஆகுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஃபோர்த்து கேண்டில் வந்து உடச்சிருச்சு அப்படின்னா தட்ஸ் இட், அது லோ இல்லை. அதே ஃபோர்த்து கேண்டில் உடைக்கல அப்படின்னா தட்ஸ் மேபி அ லோ. ஓகேவா? ஸோ தட்ஸ் இனஃப். ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் ஹை கிரியேட் பண்ணிச்சு, தேர்ட் கேண்டில் ஃபோர்த் கேண்டில் லோ வந்துருச்சு, ஸோ ஃபிஃப்த் கேண்டில் லோ வந்துருச்சு. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் இதாக இருக்கும். ப்ரோ நீ சொல்கிறது ரைட்டு தான் ப்ரோ. இப்போ இந்த இடத்துக்கு வா ப்ரோ, அனுப்பிச்சிருக்கலாம். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் லிக்விட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் ஹை கிரியேட் பண்ணி தேர்ட் கேண்டில் லோ கிரியேட் பண்ணிச்சு. ஃபோர்த் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, கீழே தான் ப்ரோ இருந்திருக்கு, ஹை எடுக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டைம் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ வந்து ஃபோர்த்து கேண்டில் வந்து உடைக்குமா உடைக்காதாங்கிறது நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வால்யூம் இருந்தால் தான் அது மேலே உடைக்குதா கீழே உடைக்குதான்னு தெரியும். ஓகேவா? இது என்ன டைம், 16. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டே க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற டைம், தட் இஸ் வால்யூமே இல்லாத டைம். வால்யூமே இல்லாத நேரத்தில் போயிட்டு எனக்கு வந்து மேலே உடைக்குதா கீழே உடைக்குதா, நான் ஸ்விங் ஹை லோ ஃபார்ம் பண்ணுறேன் கண்டுபிடிக்கிறேன்னா கதை ஆகாது ராசா, கதை ஆகாது. அப்போ இங்கே மட்டும் என்ன ப்ரோ அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, ஏஷியன் செஷன். ஏஷியா அட்லீஸ்ட் என்ன நடந்திருக்கும், வால்யூமாவது இருக்கும். ஏஷியாலையாவது அட்லீஸ்ட் வால்யூம் இருக்கும். ஏஷியாவுக்கு முன்னாடி சிபிடிஆரில் எங்கே வால்யூம் இருக்கும்? ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? இதை இப்படி தான் நீ டைமை யூஸ் பண்ணணும். நான் டைமை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்துருக்கேன். எப்படி யூஸ் பண்ணுறது உன் கையில் இருக்குது. ஓகேவா? இன்னொரு கேண்டில் கூட நான் எடுத்து விட்டுறேன். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து கீழே போகுதா. ஸோ வி நோ இப்போ இது வந்து 1 hour ஃப்ரேம். இதுதான் என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம்னு வச்சு. இது என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ ப்ரைஸ் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. ஓகேவா? எங்கே பார்க்கலாம் நீ, எடிட் பண்ணிட்டு இப்போ ஓல்டு சார்ட் இதே 1 hour சார்ட்லேயே பார்க்குறேன். ப்ரைஸ் லோலேருந்து ஹை 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 ஹைன்னு வந்துருச்சு. ஹை ஹை அப்படின்னு மேலேயே வந்துருச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், நான் புல்லிஷாக இருக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க இது வந்து இங்கே வரணும், டிஸ்கவுண்ட்டுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும். இந்த இடம் இருக்கா, இது இப்படி வேணாம். நான் ஒரு லைனை இதுலேயே ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன் கைஸ். இதுலேயே ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். இது என்னன்னா 0.75 0.75. அதுக்கப்புறம் இது வந்து 0.25. ஓகேவா? மேலே கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரீன் எங்கேயோ போயிடுச்சு. ஓகே தான். வெயிட் அ மினிட்.
நான் கலர் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஒன் செகண்ட் எனக்கு டைம் கொடுங்க. ஓகே. நான் தான் மாற்றி போட்டேன். மேலே 0.25 ஓகே. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒன்றை வந்து இதெல்லாம் வைக்கலாமா? 0.75 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இது வேணாம். கலர் கொஞ்சம் இது டார்க்கு, இது வந்து லைட். இது கூட ஓகே தான், பட் இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, எப்படியும் கண் தெரியாது, நல்ல தெரிஞ்ச விஷயம்தான். இதில் வந்து ஒப்பாசிட்டி 100ல் தான் இருக்கா? இந்த இடத்துல வந்து நான் வேற எதுவும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, லேசாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, நான் பெருசாக ஒன்றும் பண்ணல கைஸ், பெருசாக ஒன்றுமே பண்ணல. ஸோ என்னன்னா, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், இது வந்து ஈக்குலிபிரியம் லைன். ஓகேவா? இது வந்து என்னது? ஈக்குலிபிரியம். 50% இஸ் அ ஈக்குலிபிரியம். ஓகே, வி வெல் நோன். அது கீழே வந்து டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இது டிஸ்கவுண்ட். அதே அதற்கு கீழே என்ன இருக்குது? இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட், டீப் டிஸ்கவுண்ட். ஓகேவா? அண்ட் இது வந்து நம்மளுக்கே தெரிஞ்சது, தட் இஸ் ப்ரீமியம். இதை வந்து ப்ரீமியம், இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம், தட் இஸ் டி. ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்டே தான் சொன்னேன், 10 ரூபாயோட பொருள் வந்து 7 ரூபாய்க்கு விற்றா வாங்குவோம், 4 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்குவோம் அப்படின்னு சொன்னேன்ல. அது இந்த கதை தான். என்ன கதை அப்படின்னா, ஈக்குலிபிரியம்லையும் நம்ம பை பண்ணலாம், ஈக்குலிபிரியத்துக்கு கீழே ப்ரைஸ் வந்தாலும் நம்ம பை பண்ணலாம், தட் இஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ப்ரைஸ் இங்கே வருது அப்படின்னா டிஸ்கவுண்ட் பை பண்ணலாம். அதே இது வரைக்கும் வருது அப்படின்னா இட்ஸ் அ டீப் டிஸ்கவுண்ட். யூ நீட் டு நோ தட் இஸ் டீப் டிஸ்கவுண்ட்ல இருக்கும் போது வாங்க மறுப்போமா? நம்மளுக்கே தெரியும். இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஐஃபோன் வந்து 1,00,000 விற்கிது சம்திங். இப்போ வந்து 2 லட்சம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த விலையில விற்கிறது திடீர்னு 50,000 விட்டான் அப்படின்னா அதெல்லாம் டீப் டிஸ்கவுண்டா? அதை வாங்குறதுக்கு மறுப்போமா? சான்ஸ். ஓகேவா? அது மாதிரி தான். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, டிஸ்கவுண்ட்டுக்கு வந்தாலும் பை பண்ணணும், டீப் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்தாலும் பை தான் பண்ணணும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் அது ரிவர்சல், அப்படி நான் ரிவர்ஸ் ஆக போறேன் அப்படின்னு உனக்கு இண்டிகேட் கொடுத்துருச்சு அப்படின்னா இங்க வந்து பை பண்ணக்கூடாது, செல் தான் பண்ணணும். பொறுமையா வெயிட் பண்ணி இங்க இருந்து லோ உடைச்சிட்டு மேலே போயிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ செல் பண்ண ஆரம்பிக்கணும். இஃப் இன் கேஸ் அது ரிவர்சலா இருந்தால். ஓகே, அது ரிவர்சலா இல்லாத வரைக்கும் நீ டீப் டிஸ்கவுண்ட்டுக்கு மார்க்கெட் வந்தாலும் பை தான் பண்ணணும். ஸோ இது வந்து டீப் டிஸ்கவுண்ட். எங்கன்னா 0.75 கீழே டீலிங் ரேஞ்சில் 4 ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 0.75 கீழே டீப் டிஸ்கவுண்ட், 0.5 to 0.75 வந்து டிஸ்கவுண்ட். ஸோ ப்ரீமியம் அதே மாதிரி தான், 0.5 to 0.25 இந்த ஜோன் வந்து ப்ரீமியம். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து டீப் ப்ரீமியம், எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம். இங்கே வந்தால் எப்படி செல் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே வந்தால் கன்ஃபார்ம் செல் தான் பண்ணணும், ஏன்னா இட்ஸ் அ டீப் ப்ரீமியம். ஓகேவா? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட்ஸ் இட். மாட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர் தான் எனக்கு செட் ஆகாது, நான் எனக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். ஓகேவா? சேம் அதே தான், 2 ஈக்குலிபிரியம் லைன் இவ்வளோ தான் இருக்குது.
கடைசி வரைக்கும் போனா கூட நல்லா இருக்கும். லெஃப்ட் இல்ல ரைட். ஓகேவா? இது இப்படியே இருக்கட்டும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேம் கீழே போறேன். வந்துட்டேனா? ஸோ இது டீலிங் ரேஞ்ச். ஸோ வாட் ஐ டூ ப்ரைஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிருச்சு, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருச்சு. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே வருது. இப்போ இந்த டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணிருச்சு, ஆல்ரெடி சிஸ்டம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை சிஸ்டம் எடுத்தாலும் சரி, இல்லை இதை எம்எஸ்எஸ்ஆர் எடுத்தாலும் சரி, இல்லை நான் ஐஎஃப்இஜி ஃப்ளிப் பண்ணுறது தான் எடுப்பேன், எஃப்இஜி ஃப்ளிப் பண்ணுறது தான் எடுப்பேன், ஐஎஃப்இஜி எடுத்தாலும் சரி, எல்லாமே எடுக்கலாமா? எடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், நம்ம எங்கே இருக்கோம். ஹையர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பயாசு புல்லிஷ். நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே இருக்கவே வந்து அட்லீஸ்ட் இந்த ஈக்குலிபிரியம் டச் பண்ணுவான்னு தெரியுமா? இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டே இங்கேருந்து நீ பை பண்ணுற, இங்கேருந்து இது வரைக்கும் நான் வந்தால் தான் ப்ரோ பை பண்ணுவேன், நீ வெயிட் பண்ணுற அப்படின்னா ஆக்சுவலி வந்து யுவர் லாஸிங் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? நானும் இப்படிதான் இருந்தேன். நானும் ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தேன். இங்கேருந்து இங்க வந்து பை பண்ணிட்டோம் அப்படின்னா, பயாஸ் பையா இருக்குன்னா பை மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நானும் இருந்தேன். அது ஈக்குலிபிரியம் வந்தால் தான் பை பண்ணணும் அப்படிலாம் நானும் வந்தான். பட் ஆக்சுவலி என்னோட மைண்ட் செட் மாறிடுச்சு. எப்படி அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் லூசிங் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய மிஸ் பண்ணுவோம். நீ வந்து நிறைய அடிப்பட்டதான் கற்றுக்க முடியும், இல்லைன்னுலாம் இல்லை. இங்கே வந்து நிறைய அடிப்படுவோம், பலமாக அடிப்படுவோம். ஓகேவா? பட்டாதான் இங்கே கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே வரப்போறான்னு தெரியும். அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போதே சேர்த்து பிடிப்போமே. நல்லா இருக்குல்ல? ஸோ தட்ஸ் இட். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். அதனால இங்கேருந்து இங்கே வரப்போறான்னு தெரியும். அப்போ இது டீப் ப்ரீமியம் நம்மளுக்கே தெரியும். இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், டீப் ப்ரீமியம் டீப் டிஸ்கவுண்ட். ஓகேவா? அரவுண்ட் திஸ் லெவல் ஓகேவா? இந்த இடத்துக்கு மேலே இது வந்து டீப் ப்ரீமியமில் இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இதுக்கு இல்லை டீப் டிஸ்கவுண்ட். எப்படி ஈக்குலிபிரியத்துக்கு வருவோம், அப்பயே நம்ம இங்கேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வரதுக்கு பார்க்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது வந்து கவுண்டர் ட்ரேட் தான் இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ நான் லோவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டேன். இது வந்து ஒரு ரீசெண்ட் எஃபிஜி. இது ஃப்ளிப் ஆனிச்சா? நல்லா யோசிச்சு பாருங்க. இட்ஸ் நாட். இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ப்ரோ நான் 4 கேனில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சிபிடிஆர் ஜோன். இந்த இடத்துல வந்து நீ வால்யூமே இல்லாதப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இங்கே இருக்க ரீசெண்ட் எஃபிஜி வந்து என்ன ஆகல, ஃப்ளிப் ஆகவே இல்லை. இங்கே வந்து ஃப்ளிப் ஆகிற மாதிரி தோணுச்சு, பட் அடுத்த கேண்டில் வந்து நேரம் தூக்கி நிப்பாட்டேன் பார்த்தியா, இங்கே ஃப்ளிப்பே ஆகல. ஓகேவா? இட்ஸ் நாட் ஃப்ளிப். பட் இது என்ன டைம் இஸ் ஏசியா இது நடந்துகிட்டு இருக்கு. சேம் ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் எஃபிஜி. ஐஎஃப்இஜியா மாறிச்சா? இங்கே என்ன நடந்திருக்கு, ஐஎஃப்இஜியா மாறிச்சா? அடுத்த 2-3 கேன்லும் கீழே தானே போயிருக்கு, மேலே எதுவும் வரல பார்த்தியா? இதோட the second confirmation is the breaker and also the flip of breaker flip ஆனிச்சா? ப்ரோ இங்க பாருங்க, பிரேக்கர் ஃபிளிப் ஆயிருக்கா? இது பிரேக்கர், இது ஃபிளிப் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆயிருச்சு, ஐஎஃப்இஜியோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சா? மேலே போயிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு வந்துருச்சு. ஆர்எல்ஸ் நீ எம்எஸ்எஸ் போட்டிருந்த அப்படின்னா கூட ஓகே, எம்எஸ்எஸ் ஆர்டர் கன்சிக்யூட்டிவ் 3 கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் ஆர்டர் பிளாக் சம்கைண்ட் என்ன வேணா நீ எடுத்துக்கலாம். மைனஸ் ஆர்டர் பிளாக், bearish bullish, not a bullish, it's a bearish order block. ஓகேவா? ஸோ இப்படி வேணா செட்டப் பண்ணி எடுக்கலாம் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இட்ஸ் அ டீலிங் ரேஞ்ச் வேர் நான் இங்கே போகிறேன். ஸ்டாப்ஸ் எங்கே வைக்கலாம், நான் வந்து மேக்ஸிமம் ஸ்டாப்ஸ் இங்கே தான் வைப்பேன். ஸ்டாப்ஸ் எப்படி வச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஈக்குலிபிரியம் வரைக்கும் வருவானா? ஓகே, இங்கே ஒரு ட்ரேடு கிடக்கு.
ட்ரேட் இருக்கட்டும், ஓரமாக இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் நான் 2 கேண்டில் போக வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு நோ, ஒரு 4 கேண்டில் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து ஒரு 3 கேண்டில், இங்கே ஒரு 4வது கேண்டில் வருதா, வந்துருச்சு. இது இப்பயே உங்களுக்கு என்ன தெரியும், இது ஸ்விங் லோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ ஸ்விங் ஹை, ப்ரைஸ் டுக் அவுட் ஹை, தட் இஸ் என்னது, டர்ட்டில் சூப் மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் கேண்டில், வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டார். ஓகேவா, ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இதை ஸ்வீப் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் டர்ட்டில் சூப். ஓகேவா, அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஆல்ரெடி இட்ஸ் அ மைனஸ் ஆர்டர் பிளாக். திஸ் இஸ் bearish ஆர்டர் பிளாக். கரெக்டா, அப்போ நீங்கள் இப்போ ப்ரைஸ் ஹையர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஈக்குலிபிரியம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியும். அதான் நீங்கள் ஒரு 2வது ஆப்பர்ச்சுனிட்டி நீ எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இதுக்கப்புறம் நீ எப்படி இதை எடுக்கலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்படியும் போடலாம், இல்லை இதுக்கு கீழே இருக்க ஒரு லோ டைம் ஃப்ரேம் போயிட்டு அங்கே ஒரு எம்எஸ்எஸ் பார்த்து அங்கே கூட என்ட்ரி எடுக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். நான் இப்போ ரேண்டமாக இந்த ஒரு ட்ரேடையும் போடுறேன். எடுக்க முடியாதா ப்ரோ அப்படின்னா இல்லை, எடுக்கலாம், கன்ஃபார்மாக எடுக்கலாம். பட் யூ நீட் த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இங்கே டர்ட்டில் சூப் அப்படின்னு போட்டிருக்கல, இட்ஸ் அ பை சைட் லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் அபவுட். ஸோ அப்போ ஒரு ஓல்டு ஹையை வந்து ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிருச்சு. இங்கே பில்லோ ஓல்டு லோவில் என்ன இருக்குது, லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டீலிங் ரேஞ்ச் கிடைக்கும். இங்கே பாரு 1 2 3 கேண்டில், நெக்ஸ்ட் 4th கேண்டில் வந்து டவுன் ஆயிடுச்சா. ஸோ அப்போ இதை வந்து ஸ்விங் லோன்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஓகேவா, 5th கேண்டில் அதையே ஸ்வீப் பண்ணிருச்சு. அப்போ இன்னும் பொறுமையாக இருக்கணும், அது லோவா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இங்கே பாரு 1 2 3 கேண்டில், அது 4th கேண்டில் புல்லிஷ் ஆயிடுச்சு. இப்போ சொல்லலாம் இது வந்து லோ தான் அப்படின்னு. ஸோ இப்போ ஓகே, இப்போ இங்கே இருக்கா, இப்போ டீலிங் ரேஞ்ச், இப்போ டர்ட்டில் சூப் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கல, இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் நீ போட்ட அப்படின்னா, ஏன்னா இங்கே 4வது கேண்டில் தானே புஷ் ஆகிருக்கு. இப்போ புஷ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீ போட்ட அப்படின்னா எப்படியும் மேலே என்ன இருக்கும், ப்ரீமியமுக்கு வரும். எங்கே நீ ஆன்டிசிபேட் பண்ணலாம், ஒன்று இங்கே வரும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணலாம். தட் இஸ் சிபி, எஸ்ஐபிஐ, சிபி. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு சின்னோண்டு சிபி இருக்குது. இதெல்லாம் வந்து நான் எஃப்இஜி அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பலை. ஏன்னா இத்திலூண்டு கேப்லாம் வந்து நான் சிபி கிபின்னு சொல்லி ஏமாற்ற மாட்டேன். ஓகேவா, மேபி இதை வேணா சொல்லலாம். ஒரு ஆக்சுவல் திங் வந்து ஒரு சின்ன ஒரு வால்யூம் பேலன்ஸ் இருக்குல்ல, இதை வேணா மேபி யூ கேன் கன்சிடர். ஏன்னா அதோடு சேர்த்து வேணா இந்த இதை வேணா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்ப டைனி எஃப்இஜி நான் எஃப்இஜினே சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு டைனி எஃப்இஜி இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் எஃப்இஜின்னு சொல்ல மாட்டேன். இஃப் இன்கேஸ் அது இது மாதிரி வால்யூம் இம்பேலன்ஸோடு இருக்குன்னா ஓகே, யூ கேன் கன்சிடர் இட். ஓகேவா, அண்ட் ஆல்சோ இது லாஸ்ட் ரவுண்ட் க்ளோஸ் கேண்டில். சரி, இருக்கட்டும். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது பார்ப்போம். ஓகே, ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு, இட்ஸ் ஸ்வீப் இட். இந்த சிபிக்கு கீழே பாடிஸ் வந்து இந்த சிபிக்கு கீழே தான் இருக்குது. விக்கு மட்டும் தான் எங்கே போயிருக்கு, இங்கே ஒரு எஃப்இஜி வித் வால்யூம் பேலன்ஸ் சொன்னல, அது வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கு விக்கு. ஓகேவா, யூ கேன் டூ அனதர் என்ட்ரி வேர் தேர். இங்கே இருக்க வால்யூம் பேலன்ஸில் போடலாம், இங்கே இருக்க இதில் போடலாம், சம்திங் எல்ஸ் வாட் யூ வாண்ட். மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப்ஸ் இருக்கட்டும். அல்டிமேட் டிபி தான்ப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆல் திங் இஸ் அல்டிமேட் டிபி. சரி, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வாட் த ப்ரைஸ் இஸ் டூயிங். இங்கே வந்து எந்த ஒரு லிக்விடிட்டியுமே ப்ரைஸ் எடுக்கல. யூ கேன் சி, இங்கே வந்து எந்த ஒரு லிக்விடிட்டியுமே ப்ரைஸ் எடுக்கல. பட் ஆனால் என்ன பண்ணிருச்சு, ஓல்டு லோவஸை எடுத்துருச்சு, கலெக்ட் பண்ணிருச்சு. திரும்பி வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு கொஞ்சம் புல்லிஷாகவே ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கு. பட் வெரி 4th கேண்டில் இஸ் ஃபெயில் டு டுக் அவுட் திஸ் லோ. ஆனால் 5th கேண்டிலும் என்ன பண்ணல, அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ மேபி இங்கே ஒரு சின்ன கன்சல்டேஷன் போட்டுட்டு திரும்பி மேலே போகலாம் அப்படிங்கிற சான்ஸ் இருக்கு. ஏன், எதனால, இங்கே ஒரு ஹை வச்சிருக்கா, இங்கே ஒரு லோ வச்சிருக்கா, இதை ரீபேலன்ஸ் பண்ணலாம்ல.
தெர் வாஸ் அ சான்ஸ். ஆனா இந்த இடத்துல நீ மண்டையில வச்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, பிரைஸ் இங்க ஹை வச்சுது. இங்க வந்து ஓகே. இங்க வந்து உங்க ஹையர் டைம் ஃப்ரேமோட இது லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ண உடனே, இங்க ஒரு 4 கேண்டில் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். இங்க வந்து ஐஎஃப்இஜி ஃபிளிப் ஆனோனயுமே நம்ம என்ட்ரி எடுப்போம். தட் இஸ் லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிற என்ட்ரி. டீலிங் ரேஞ்ச வச்சு. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் என்ட்ரி இஸ் where is it? ஓகே. த நெக்ஸ்ட் என்ட்ரி வெரி நெக்ஸ்ட் என்ட்ரி இஸ் இந்த ஒரு ஹை வச்சிருக்கா? இந்த ஒரு லோ வச்சிருக்கா? இந்த ரேஞ்ச். இட்ஸ் த ரேஞ்ச். மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கூட கொடுக்கலாம். நான் வேற இது போடுறேன். ஓகேவா? இந்த ரேஞ்ச். இந்த ஹை டு லோ வச்சிருக்கா? இந்த ரேஞ்சா? இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீ எடுத்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்த உடனே லோவர் டைம் ஃப்ரேம்ல ஐஎஃப்இஜி பிரேக்கர் ஃபிளிப் ஆனதை வச்சு எடுத்த என்ட்ரி. ஓகேவா? அப்படி எடுத்த என்ட்ரி இது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் கிடைச்சிருக்கா? அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட் எடுத்து ஒரு என்ட்ரி ஹை கிரியேட் பண்ணியிருக்குங்க. ஸ்மால் ஹை. எதனால இதை ஹையா எடுத்தேன் அப்படின்னா, மேபி இந்த ஹையை கூட நீ தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இந்த ஹையை கூட நீ எடுத்துக்கலாம். இந்த ஹையை நீ எடுத்தாலும் எங்க வருது? சேம் ப்ரீமியமுக்கு தான் வந்துட்டு தான் போயிருக்குது. ஓகேவா? இந்த ஹையை நீ ஆக்சுவலி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுது. இந்த ஹையும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நீ பிரேக்கர்ல ஃபிளிப் ஆகி என்ட்ரி கொடுத்துட்டு போற கேண்டில். ஓகேவா? இட்ஸ் லைக் அ ஸ்மால் ரீடெஸ்ட் இட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நான் இந்த ஹையை வச்சுக்கிறேன். கன்ஃபியூஷன் வர வேணாம் இப்போதைக்கு. இதே வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, மைனஸ் ஓபியில் பட்டு திரும்பி வருது. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு லிக்விடிட்டியா, இது லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணுறாங்க. பை சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? இட்ஸ் லிக்விடிட்டி. ஸோ ஆஃப்டர் திஸ் இங்கே லிக்விடிட்டி இருக்குதா? ஓகே 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 இங்கே லிக்விடிட்டி இருக்குது. இங்கே லிக்விடிட்டி எடுத்துச்சு. லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த லிக்விடிட்டி டு நெக்ஸ்ட் லோ. ஸோ ஒரு பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு, தட் மீன்ஸ் ஒரு ஓல்டு ஹையை டுக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஓல்டு லோ டுக் அவுட் பண்ண போகுது அப்படின்னா தட் இஸ் என்னது? பீரிஷ் டீலிங் ரேஞ்ச். பட் இந்த இடத்துல ஒரு ஓல்டு லோ டுக் அவுட்டே பண்ணல. அண்ட் ஆல்சோ நான் இதையும் நான் பண்ணுறேன், டீலிங் ரேஞ்ச் ஃபார்மேட்லேயே போடுறேன். இது ஒரு டீலிங் ரேஞ்சா? இது என்ன பண்ணா ஓல்டு லோவை எடுக்கவே இல்லை. ஆனாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், அஃப்கோர்ஸ். ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். அப்படி எடுத்த என்ட்ரி தான் இந்த மூணாவது என்ட்ரி. ஓகேவா? ஸோ அகைன் இந்த டீலிங் ரேஞ்ச் ஹை டு இந்த டீலிங் ரேஞ்ச் லோ தான் இப்போ போட்டாகணும். ஏன்னா இந்த ஹை டு லோ போடலாம், தாராளமாக போடலாம். பட் யூ நீட் டு நோ, ஒரு தடவை பை சைட் லிக்விடிட்டி எடுத்துருச்சு, இங்கே செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு தடவை வந்து இன்சைடில் லிக்விடிட்டி எதுவுமே எடுக்காம ஜஸ்ட் எஃப்இஜி ரீபேலன்ஸ் பண்ணிட்டே வந்துருச்சு ப்ரைஸ். அப்போ வந்து நீ என்னத்தை யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஹை டு இந்த லோ ஒரு ரீசன்ட் டீலிங் ரேஞ்ச். அண்ட் ஆல்சோ நீ இங்க வந்து இருக்குல்ல, ஆல்ரெடி போட்ட டீலிங் ரேஞ்ச் இருக்குல்ல, அது வந்து ஆல்ரெடி லோ டுக் அவுட்டே பண்ணல. இங்க இருக்க ஓல்டு லோ டுக் அவுட் பண்ணல. ஆனாலும் இது டீலிங் ரேஞ்ச். ஏன்னா ஒரு ஓல்டு ஹையை டுக் அவுட் பண்ணிட்டு வந்து ஒரு 4 கேண்டில் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்குது இல்லை, அப்படிங்கிறனால இட்ஸ் டீலிங் ரேஞ்சா நீ ப்ரீமியம் டிஸ்கவுண்டா மார்க் பண்ணிக்கலாம். மேலே வரும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஆனா த ரியல் திங், இந்த லோவை தட்டுனுச்சு இல்லை, இந்த லோவை தட்டினதுக்கு அப்புறம் வந்து இந்த லோ, திஸ் இஸ் த ஆப்வியஸ் டீலிங் ரேஞ்ச். ஓகேவா? இது ஒரு ஹை டீலிங் ரேஞ்ச். ஏன்னா இங்க ஹைஸை தட்டி லோஸை தட்டின டீலிங் ரேஞ்ச் இது ரியல் திங். அண்ட் ஆல்சோ இங்க ரீசெண்டா ரீபேலன்ஸ் பண்ணிட்டு அந்த லோ கொடுத்தது இல்லை, இதுவும் ஒரு டீலிங் ரேஞ்ச். ஏன் இதை நான் மார்க் பண்ண சொல்றேன்னா, இப்படி வர கண்டிஷன்ஸ்ல மோஸ்ட் ப்ராபப்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லிக்விடிட்டிஸை தட்டிட்டு ரிட்டர்ன் கீழே விழுவலாம். ஆப்வியஸ்லி இந்த 50% ஈக்குவலி பிரியம் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு இன்னும் வரல. ஹை டைம் ஃப்ரேம்ல ஈக்குவலி பிரியம்ங்கிற ஸ்டேட்டுக்கு வரல. ஓகேவா? அப்படிங்கும் போது ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் வரலாம். ஸோ மேபி நான் ஏன் இங்க சொல்றேன், அகைன் இங்க வந்து ரீசன்ட் ஸ்விங் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணல. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அங்க சார்ட் நான் வரைஞ்சு காமிக்கும் போதே ப்ரைஸ் வந்து ஒரு லோ ப்ரீமியம்ல இங்க செட் பண்ணிட்டு ஒரு லோவை எடுக்காம ப்ரைஸ் வந்து ஹை அதாவது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட் வராமல் ப்ரீமியம்லேயே நின்றுட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா அகைன் இந்த லோவை தட்டிட்டு திரும்பி மேலே போகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சொல்லியிருந்தேன். அதே கதை தான் இங்கேயும். இங்கே என்ன நடக்குது, ஒரு லோ கொடுத்துருக்கு, இங்கே என்ன பண்ணல, ஒரு டிஸ்கவுண்ட்டுக்கே வரல. ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கே வராமல் டீசெண்டாக ப்ரீமியம்லேயே நின்றுட்டு ரிட்டர்ன் கீழே வந்துருச்சு அப்படின்னா, இந்த லோஸ் எடுக்காமே வந்துருச்சு அப்படின்னா கூட, ஃபெயில் டு டேக் திஸ் லோஸ் அப்படின்னா
அகைன் இந்த ரீபேலன்ஸ் பண்ணுச்சுல, சம்டைம்ஸ் இந்த இத எடுத்துட்டு ரிட்டர்ன் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நான் சொல்றது எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. ஓகே. இங்க வந்து என்னது ஒரு ரீசன்ட் டீலிங் ரேஞ்சா. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து இங்க என்ன பண்ணலாம்? இந்த இடத்த பார்க்கலாமா? இந்த இடத்துல பிரைஸ் எப்படி பண்ணுது, என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? சரி பார்ப்போம். ம்ஹ்ம். 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 ஓகே. உங்களுக்கே தெரியுது. ஏன்னா கிளாஸ் எடுக்கிற சொல்லிட்டு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட தோணலாம் கைஸ். சம்திங் எல்ஸ். பட் ஆனா ரியல் திங் நீ லைவ் மார்க்கெட்ல இப்படி தான் பார்த்தாகணும். ஓகேவா? இங்க வந்து பிரைஸ் வந்து டேப் பண்ணுச்சு. ரிஜெக்ஷன் குடுக்குற மாரி இருந்தது. ஆனா ரிஜெக்ஷன் குடுக்கல. இங்க என்ன பண்ணுது? ஒரு லாஸ்ட் அப்க்ளோஸ் கேண்ட்ல கூட ஒரு சிஸ்ட் வைக்க முடியல. அவ்ளோ இதா இருக்குது. அப்ப எப்படி இத ட்ரேட் சொல்லி எடுக்க முடியும்? பிரைஸ் ஆல்சோ அகைன் வந்தது. இங்க ஈக்விலிபிரியத்துக்கு மேல வந்தது. அந்த அளவு வால்யூமே இல்ல. ஏசியன் சிஸ்டம்ல வால்யூம் இருக்காது. வி நோ. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய வால்யூமே இல்லாதனால இந்த இதையும் நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். வேர் இஸ் த வால்யூம்? இந்த இடத்துல வால்யூம் உள்ள வருது. பட் வந்த உடனே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கல நம்மளுக்கு. என்ன கிடைக்கல? ஸ்டேட் ஆஃப் டெலிவரி எதுவுமே இந்த இடத்துக்கிட்ட கிடைக்கல. அகைன் இந்த இடத்துக்கிட்ட போகுது. பிரைஸ் என்ன பண்ணுது? இந்த ஒரு பிளாக் தட் இஸ் மேபி a ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்க வந்து பிரைஸ் இது பண்ணுது. பேரிஷ் ஆர்டர் பிளாக்னு நான் வைக்கிறேன் இப்போதைக்கு. பேரிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். பட் இட்ஸ் a ரிஜெக்ஷன் பிளாக். யூ மஸ்ட் நோ இட்ஸ் a ரிஜெக்ஷன் பிளாக். ஓகேவா? இங்க இருந்து பிரைஸ் வந்து என்ன பண்ணுது? ரிஜெக்ட் பண்ணுது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா ரீசென்ட் அப்க்ளோஸ் கேண்டில்ஸ் வந்து சிஸ்ட் வச்சிருக்குங்க. அந்த அளவு ரிஜெக்ஷன் இருக்கு. சிஸ்ட் சிஐஎஸ்டி. ஓகேவா? வச்சிருக்கா? ஸோ அப்படிங்கும்போது யூ கேன் டேக் ட்ரேட் கைண்ட் ஆஃப் இட். நீங்க எங்க வேணா எடுக்கலாம். இங்கே எடுத்து எடுக்கலாம். இங்க வந்து ஆர்டர் போட்டு ஸ்டாப்ஸ் வந்து இந்த இடத்துல சைஸ் வைக்கிற மாதிரி வைக்கிறேன். ஸ்டாப் அவுட்டே ஆனால் ஆகட்டுமே, பார்த்துக்கலாம். ஓகேவா? அகைன் இது ப்ளே ஆகட்டும். அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஓகே, யூ கேன் see this. என்ன பண்ணிருச்சு பிரைஸ்? ஒரு லோ, ஒரு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில். வெரி ஃபோர்த் கேண்டில் வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் மேல. அப்பதான் அது லோவா ஃபார்ம் ஆகும். இட்ஸ் நாட். அது பண்ணல. ஃபிஃப்த் கேண்டில் அது பண்ணணும், பண்ணல. ஆனா சிக்ஸ்த் கேண்டில் என்ன பண்ணிருச்சு? இட்ஸ் டுக் அவுட் திஸ் லோஸ். அப்படிங்கிறப்ப இது லோவா ஃபார்ம் ஆகல. ஓகேவா? லோவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா யூ கேன் see that ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆச்சுன்னா தேர்ட் கேண்டில் ஒரு வால்யூம் கொடுக்கும். ஃபோர்த் கேண்டில் ஒரு வால்யூம் கொடுத்து புஷ் பண்ணிடும். ஆனா இங்க அப்படி பண்ணல. வால்யூமே இல்லாத கேண்டிலா டோஜியா ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே. இங்க அடிச்சது பார்த்தியா விக்கு? இதுலயே உனக்கு இங்க போட்ட அத்தனை ட்ரேடோட டிபி இங்க அடிச்சிருச்சு. 1 2 3 4 4 ட்ரேட் காட் டிபி. ஓகேவா? வேற ஏதோ ரன்னுக்கு இன்னும் ஆகுதா? ஓகே. 4 ட்ரேட் காட் டிபி கைஸ். 4 ட்ரேட் காட் டிபி. ஸோ இப்பதான் நிறைய பேர் சொல்லுவீர்கள். என்ன அப்படின்னா ஈக்விலிபிரியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு, இவ்வளோ பவர் இருக்கு. தொட்டோனி படம் தான். இங்க இருந்து என்னன்னா ரேண்டமா ஒரு எஃப்இஜி ஆர்டர். இங்க இருக்க 3 டவுன் க்ளோஸ் கேண்டில். எஸ் வி கேன் டுக் அவுட் திஸ். இங்க இருக்க 3 ஆர்டர் பிளாக். இங்க இருந்து இழுத்துட்டு வந்து இங்க பவர் இருக்கு, அது போயிடுச்சு அப்படிலாம் சொல்லலாம். பட் இட்ஸ் நாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே மார்க்கெட்ல ரீசெண்டா கிரியேட் ஆன ஸ்விங்கை வச்சு மட்டும் அனலைஸ் பண்ணி பழகுங்க. இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் த சார்ட்ல இருந்து ரேண்டமா 4 கேண்டில் எடுத்துட்டு வந்து ஆர்டர் பிளாக், ரேண்டமா ஒரு எஃப்இஜி வந்துட்டு எஃப்இஜி, அதனால இது நடக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நானும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் அ மிஸ்டேக் கைஸ். இட்ஸ் அ மிஸ்டேக். ஏன்னா எப்பயுமே இங்க ரீசெண்ட் ஸ்விங்ல இருக்கிறது மட்டும் தான் வேலிடா இருக்குமே தவிர ஒரு லெஃப்ட் சைடு ஆஃப் த கர்வ்ல இருக்கிறது எப்பயும் வேலிடா இருக்கணும்னு அவசியமே இல்லை. மேபி அதுல பவர் கூட இருக்கலாம். பட் ஆனா இட்ஸ் நாட். அந்த அளவுலாம் இருக்காது, சீன் இருக்காது. ஏன்னா ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது அங்க ஆர்டரோ எஃப்இஜி அப்படிங்கிறத இன்பேலன்ஸோ தான் இருக்கணும். ஸோ அப்போ அங்கே கைண்ட் ஆஃப் லிமிட் ஆர்டர்ஸ் அங்கே இருக்குங்கிறது தான் அர்த்தம். பட் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட் ஆர்டர்ஸ் எல்லாமே அப்போவே கேன்சல் பண்ணிட்டே வருவாங்க.
ஸோ இன்ஸ்டிடியூஷனல் கோவாவே இருந்தாலும் இங்கே 10 ஆர்டர் போடுது அப்படின்னா அரௌண்ட் திஸ் ஒன் அப்போ சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு எப்படியும் அது 10 ஆர்டர்லாம் போடாது. அது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போடும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இங்கே ஒரு 10 ஆர்டர் இங்கே பெண்டிங் ஆர்டர் போட்டிருக்கு இந்த ஜோனில் அப்படின்னு போட்டிருக்குன்னா ஒரு 7 ஆர்டர் மிட்டிகேட் ஆயிடுச்சு, மீதி 3 ஆர்டர் மிட்டிகேட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே பார்க்கும். ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னா ஓகே இந்த ஜோனை விட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு இந்த 3 கேன்சல் பண்ணிடும். ஓகேவா? அப்படின்னா அதே கதை தான் இங்கேயும். ரீடெஸ்ட் இந்த இடத்துல ஒரு 10 ஆர்டர் போடுது அப்படின்னா மீதி இருக்க 3 ஆர்டரை என்ன பண்ணிடும்? கேன்சல் பண்ணிடும். மிட்டிகேட் ஆகாது, மேபி அது எக்ஸிக்யூட் ஆகாது, கேன்சல் பண்ணிடும். அப்படி அங்கே ஆர்டரே இல்லை அப்படிங்கிற டைம்ல நீங்க அதை இழுத்துட்டு வந்து இங்கே வந்து நான் எனக்கு ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் பறக்குது அப்படின்னா இல்லை, அது ரேண்டமா நீ சொல்லிக்கிற ரீசன். ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் லெக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும், ரொம்ப ஓல்டு லெக்கு போகாது. ஓகேவா? இட் காட் டிபி அண்ட் ஆல்சோ இது என்னது? பை சைடு லிக்விடிட்டி. ஸோ மேபி ப்ரைஸ் இங்கேருந்து மேலேயும் போகலாம். ஓகேவா? ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னா இங்கே ஏதாவது கைண்ட் ஆஃப் அரே இருக்கணும். 1 ஹவருக்கு நான் போகிறேன். 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் லெக் இங்கே ஏதாவது ப்ரைஸை புஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஏதாவது இருக்கா? இந்த ஒரு லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்கா? பட் ஆனால் எந்த ஒரு லிக்விடிட்டியும் எடுக்கலையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட், ப்ரைஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்து மூவ் ஆகணும்னா எங்கே லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஓகே, இது வந்து ஆர்டர் பிளாக், ப்ரைஸ் மூவ் ஆகலாம். ஆனால் இங்கே லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்கு, எடுத்திருக்கா? எடுக்கல. இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்கு, எடுத்திருக்கா? எடுக்கல. அப்போ எப்படி மேலே போகும்னு நான் சொல்ல முடியும்? இட்ஸ் நாட், மேலே போகாது. ஸோ மோஸ்ட் பாசிபிளி அந்த லிக்விடிட்டிஸ் எடுத்துட்டு தான் மேலே போகணும். ஸோ இட்ஸ் மே பி நியூஸ் டைமாக இருக்கும். நியூஸ் டைமில் வந்து ஸ்பைக்காக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ வி கோ டு 50 மினிட் டைம். ஸோ இத்தனை டிபி அடிச்சுதான் போயிட்டு போகுது, ஓரமாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஸ்வீப் பை சைட் லிக்விடிட்டி. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இங்கே ஏதாவது ரியாக்ஷன் கிடைச்சதா? ப்ரைஸ் புல்லிஷாக புஷ் ஆகணும் அப்படின்னா பேரிஷ் பீரியரே ஃபெயில் ஆகி புல்லிஷ் பீரியரே ரெஸ்பெக்ட் ஆகணும். பட் இங்கே அது நடக்கலை. 50% கீழே அக்ரெசிவாக என்ன பண்ணிட்டான், ஃபெயில் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். வெரி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அடிச்சு தூக்கிடணும். இஃப் இன் கேஸ் அது நான் போறேன்டா அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு 2 கேண்டிலுக்கு மேலேயாவது சுவிட்ச் வைக்கணும், வால்யூம் இருக்க மாதிரி. ஆனால் அது எதுவுமே வைக்கல. அந்த ப்ரீவியஸ் கேண்டில் கூட சரண்டர் ஆகிட்டான். நீ பாரு, ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி ஓப்பன், பாடி க்ளோஸ், இதுக்குள்ளேயே ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, அந்த நெக்ஸ்ட் கேண்டில் சரண்டர் ஆயிடுச்சு. அப்போ இது எப்படி நான் சொல்ல முடியும் ப்ரைஸ் மேலே தான் போக போகுதுன்ட்டு? ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை மேலே போகிறதுக்கு. அப்போ இதை போய் நானும் சொல்ல முடியும் நான். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அகைன் இங்கே இருந்து வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். இங்கே 4 டிபி எல்லாம் வாங்கல ஏதோ ஒன்று. இப்படி வந்து இங்கே ஈக்குலிபிரியத்துலேருந்து மாதிரி ஸ்பைக் அடித்த உடனே ஓகே மேலே போகிறோம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஏன்னா டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா ப்ரீமியம் டு டிஸ்கவுண்ட் ஈக்குலிபிரியத்துலேருந்து ஒரு பவர் இருக்கும், மேலே போகுது அப்படின்னு சொல்லி தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த ஐசி ட்ரேடரான எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட அறிவுலாம் சூப்பராக பயன்படுத்தி இது தாண்டா எஃப்இஜி, இது இங்கே தாண்டா ஆர்டர் போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் லிமிட் ஆர்டர் தூக்கி இங்கே தான் போடுவீங்க. ஏன்னா நானும் போட்டவன் தான், போடாதவன்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே இருந்து போடுவோம், இப்படி வைப்போம். ஐயோ ஈக்குலிபுரத்துலேருந்து பறந்துது அப்படின்னு தூக்கிட்டு வருவோம். சரி ஓகே இப்படி பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ப்ரோ நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். என்ன ஒரு 5 மினிட் போவியா? அதையும் தான் போய் தான் பார்ப்போமே. இல்லை ஒரு 3 மினிட் போவியா? 50 மினிட்டுக்கு என்ன மினிட்? 50 மினிட்டுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் 1 மினிட். அதானே பார்த்தேன். வாங்கய்யா வாத்தியாரையா. வா, இப்பதான் எல்லாமே அழகா கண்ணுக்கு நம்ம கண்களுக்கு எல்லாமே இப்பதான் தெரியும். என்ன தெரியும் ப்ரோ? இங்க பாரு ப்ரோ, எம்எஸ்எஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரோ. ஒண்ணு. சரி 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 வேற ப்ரோ, சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கு ப்ரோ, 3 ப்ரோ. அருமைடா.
ப்ரோ ஆக்சுவலி இது பிரேக்கர் பிளாக்கே இல்ல. ப்ரோ பிரேக்கர் பிளாக் ப்ரோ. ஓ! அருமை, அருமை, அருமை. எல்லாமே இருக்குதா? எல்லாமே இல்லாத பொல்லாதது எல்லாமே இப்பதான் கண்ணுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. எல்லாமே இருக்கட்டும். ப்ரோ நான் இந்த எஃப்இஜில என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோ. அருமையான என்ட்ரி ப்ரோ. இதான் ப்ரோ என்ட்ரி பிளேஸ். அப்படி. சரி சூப்பர், 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 சூப்பர். பண்ணு, பண்ணு. ஐயோ! நான்லாம் வச்ச அல்டிமேட் டார்கெட் தான் ப்ரோ. வாய்ப்பா, வாய்ப்பா, வாய்ப்பா. ப்ரோ போறான் ப்ரோ, போறான் ப்ரோ, போறான் ப்ரோ. ப்ரோ வந்துட்டான் ப்ரோ, போறான் ப்ரோ. போறது, போறது. அதெல்லாம் நல்லா பண்ணுவோம். ஓகேவா? ஆக்சுவல் திங், ஆக்சுவல் திங். இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா 15 மினிட்டுக்கு 1 மினிட் தான் லோயர் டைம் ஃப்ரேம். எஸ் ஐ நோ. அப்படிங்கிறனால எல்லாம் சூப்பரா பண்ணுவோம். இங்க இடத்துல ஒரு இதுவுமே இல்ல. இல்லாததுல போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுதான் ஐசிடி ட்ரிகர். ஐசிடி உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணும். பலமாக கன்ஃப்யூஸ் பண்ணும். நீ எந்த இடத்துல எப்படி கான்சியஸ் இருந்து அங்க பாக்குறேங்கிறது தான் விஷயம். ஓகேவா? அருமையா அருமையாக இருந்ததா ஜெர்னி? ஓகேவா? சூப்பர்ல. சரி இருக்கட்டும். என்னோட வேலை இது இல்லை. நான் 50 மினிட்டுக்கு போறேன். நீ இப்படி என்ட்ரி எடுத்துருப்ப. ஆக்சுவலி நான் வந்து இந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி தான் கரெக்ட். இந்த இடத்துக்கும் சரி, இந்த இடத்துல நீ எடுத்த என்ட்ரியும் சரி, இந்த இடத்துல இந்த 3 ட்ரேடுக்குமே வந்து லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்லலாம். நான் ரேண்டமா இப்படி ட்ரேட போட்டு வந்துட்டேன். சரி சொல்றேன். ஐ வில். ஓகேவா? ஓகே. இங்க என்ன பண்ணுது? ஈக்குலிபிரியத்துல இருந்து பறந்தது. ரீசனே இல்லாம பறந்தது. லிக்விட் எடுத்து கீழே விழுந்தது. அதை கண்ணில் பட்டியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க பிரைஸ் வந்து ரேண்டமா மூவ் ஆகல. இங்க இருந்து ரேண்டமா ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துக்காது. ஃபர்ஸ்ட் என்ன லிக்விடிட்டி எடுத்திருக்கு? என்ன லிக்விடிட்டினா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ரீட்லேயரோட ஸ்டாப் லாஸாவது இந்த இடத்துல இருக்கும். இந்த 2 ஸ்டாப்ஸ்ல இருக்கும். அதுக்கு கீழே இருக்க எஃப்இஜி எடுக்கிறியா? ஓகே. அது அது வந்து ரேண்டமா நீ எடுக்கிறதாவே இருந்தாலும் அது உனக்கு கை கொடுக்கும். ஏன்னா இங்க 2 லிக்விடிட்டி போல் இருக்கனால. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதனால இந்த மாதிரி ஈக்குலிபிரியத்துல டச் பண்ணா பறந்தான் இந்த எஃப்இஜி எடுக்கிறேன் இங்க இருந்தா போய் என்ட்ரி எடுக்கிறேன் அந்த கதைலாம் வச்சுக்காது, வேணாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். பிரைஸ் என்ன பண்ணுது? பிரைஸ் என்ன பண்ணுது? டுக் அவுட் அ ஓல்டு ஹை, நவ் டுக் அவுட் அ ஓல்டு லோ. கரெக்டா? டுக் அவுட் அ ஓல்டு லோ. பிரைஸ் என்ன பண்ணுது? இன்னுமே பீரிஷா தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியுதா? புரியுதா? ஒரு ஓல்டு ஹை எடுத்துட்டு ஒரு ஓல்டு லோ எடுக்குதுன்னா பிரைஸ் இன்னும் பீரிஷா தான் இருக்குது. அதுக்கு கன்ஃபர்மேஷன் லோ அண்ட் அகைன் சேம் இன்னொரு இடத்துல ஈக்குவல் லோ. இதுதான் உனக்கு, இதுதான் இன்ஜினியர் லிக்விடிட்டி. இதை நீ கண்ணை திறந்து பார்த்த அப்படின்னாலே போதும், பிரைஸ் இன்னும் பேரிஷா தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். லிக்விடிட்டியும் எடுக்கல, லிக்விடிட்டி கிட்ட ஒரு லிக்விடிட்டி வச்சுட்டும் போறான். பிரைஸ் வந்து ஹை எடுத்துட்டு தான் லோவா எடுக்கிறான். ஓகேவா? இது டர்ட்டில் சூப் சினாரியோஸ். ஓகே. சூப் அடிச்சுட்டு மேலே ரைட் சைடு லிக்விட் எடுத்து செல் சைடு எடுக்கிறான். பிரைஸ் பேரிஷா இருக்குது. ஓகே. நீ என்ன பண்ணியிருக்கலாம்? ஆக்சுவலி என்ன பண்ணலாம்? டீலிங் ரேஞ்ச் இது என்னடா இது வேற வருதா? இந்த இடத்துல போடும் இது ஓகேவா? டீலிங் ரேஞ்ச் வேற எது எடுக்கலாம் சொல்லு. இந்த இடத்துல எது எடுத்தாலும் ரேண்டமா தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல எதுவுமே வேலிடான எதுவுமே இல்லை. இது எதுவுமே வேலிடானது இல்லை. இந்த மேபி இந்த ஒரு வால்யூம் பேலன்ஸ் என்ன எடுக்கலாம், அதுவே எடுத்தாலும் நான் ரேண்டம். நானே இப்போ இதை எடுத்து சொன்னேன் அப்படின்னா இட்ஸ் அ ரேண்டம். ஓகேவா? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு 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 லாஜிக்லே இல்லை. லாஜிக்கான பிளாக்கோ கேப்போ எதுவுமே இல்லை. எல்லாமே ரேண்டம். இந்த இடத்துல எல்லாமே ரேண்டம். நீ இந்த இடத்துல ட்ரேட் பண்ற அப்படின்னா ரேண்டமா ட்ரேட் பண்ற, அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். தட்ஸ் இட். இப்போ இந்த இடத்துல பலமாட்டி வாங்குறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவோம் ப்ரோ? ப்ரோ தட்டிட்டான் ப்ரோ. நீ சொன்ன ப்ரோ 4 கேண்டில் வரணும், 3 கேண்டில் வரணும், 4வது கேண்டில் இப்படி வரணும் அப்படி வரணும், 1 2 3 ப்ரோ, 4 5 நல்லா பலமா கீழே வந்துட்டான் ப்ரோ. நான் எடுக்கிறேன் ப்ரோ. எழுப்புறா எழுப்பு. சூப்பர். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், அது எந்த இடத்துல பார்க்கணும்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு லிக்விடிட்டி எடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல லோ ஃபார்ம் ஆகுதா ஹை ஃபார்ம் ஆகுதா நீ பார்க்கலாம். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் இங்க வந்து லோ ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டானா, மேலே ஒரு லிக்விட் எடுத்து கீழே லிக்விட் எடுத்துட்டானா அந்த இடத்துல நீ இதை பார்க்கலாம் ஃபார்ம் ஆகுறானா இல்லையான்ட்டு. ரேண்டமா போயிட்டு பார்க்குறேன். அதான் அதான் உன்ட்ட இருக்க ப்ராப்ளமே. ரேண்டமா போயிட்டு இதை பார்க்கக்கூடாது. அது லிக்விடிட்டி ஜோன்ல மட்டும் பார்க்க வேண்டிய இடம். ஓகேவா? ஆக்சுவலி இந்த வால்யூம் பேலன்ஸ் ஆல்சோ ரேண்டம். ஓகேவா? ரேண்டமா இதை எடுத்திருக்கோம்.
ஓகேவா? மேபி இங்கேருந்து உழுவலாம். தேர் இஸ் நோ லாஜிக் இன் திஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக சாப்பி கன்சால்டேஷன் தான். இந்த இடத்துல ட்ரேடே எடுத்திருந்தாலும் நான் இந்த ட்ரேடை போட்டு காட்டுறேன் அப்படின்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரேண்டமான ஒரு பிளேஸ். எப்படின்னா நான் என்ன சொல்லலாம் ப்ரோ, ஆக்சுவலி இப்படி சொல்லுவேன். நான் வந்து இந்த டர்ட்டில் சூப் எடுப்பேன், இந்த டர்ட்டில் சூப்பில் ஸ்வீப் ஆகி இங்கே இருக்க வால்யூம் பேலன்ஸ்ல வரும்போது நான் எடுப்பேன் அப்படின்னா அது மாதிரி ஒரு தெளிவாக ஏமாத்துறேன் யாருமே இல்லை. ஏன்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாமே பண்ணலாம். ஏன்னா அப்படி ஸ்வீப் ஆகுது எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு லிக்விட் வந்து ஸ்வீப் ஆனிச்சு இல்லை, நீ இங்கேயே எடுக்கலாம்ல, ஸ்டாப் அவுட் ஆகிருப்பிய. அதெல்லாம் சொல்ல மாட்டான், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம இதை தான் சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சுவல் நான் இந்த இடத்துல ட்ரேடே எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா ஈக்குலிபிரியத்தில் தொட்டு போகிறான், மேலே போவானோ கீழே போவான்னு ஒரு டபுள் மைண்டட்லேயே இருக்கும். நான் எடுத்துருக்க மாட்டேன். ஸோ நான் இங்கே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வச்சான். என்ன வச்சான்? ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வச்சானா அதை என்ன பண்ணிட்டான்? ரன் பண்ணிட்டானா? அண்ட் ஆல்சோ அகைன் இந்த இடத்துல ஒரு லோ இருந்ததா, ரைஸ் என்ன பண்ணிருச்சு? டுக் அவுட் பண்ணிருச்சா? இப்போ நீ பார்க்க வேண்டியது பை பண்ணுறதுக்கு 4 கேண்டில் ஃபார்மேஷன் கிடைக்குதா நீ பார்க்கணும். இப்போ நீ என்ன பார்க்கலாம்? ப்ரைஸ் வந்து இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியா மாற்றுதான்னு பார்க்கலாம். ஏன்னா 50% கீழே வந்துருச்சு, 2 லிக்விடிட்டியும் தட்டிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, இந்த ரீசன்ட் ஸ்விங்கோட மேலே இருக்க ஐஎஃப்இஜி இது ஒன்று தான், எஃப்இஜி சிபிசி இதுதான். இது எதுவும் வச்சான் அப்படின்னா நம்ம கதை பார்ப்போம், மேலே போவோம் அப்படின்னு கதையை பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு? அண்ட் ஆல்சோ நீ இதையும் பார்க்கணும், இதையும் நீ பார்த்து தான். ஸோ இங்கே வந்து டீலிங் ரேஞ்ச் போட்டியா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே ரீப்ரைஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் கிடச்சிருக்கா? இங்கே வந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் கிடச்சிருக்கா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த டீலிங் ரேஞ்சு கிட்ட ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் அட்டம் பண்ணணும். இங்கே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், இங்கேயும் ஒரு லோஸ். ப்ரைஸ் ஸ்வீப்ஸ் பிலோ இட் அண்ட் ப்ரைஸ் கோ புஷ் அப். ஓகேவா? இட்ஸ் நாட் ரேண்டம். 1 ஹவருக்கு போவோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். 2 லிக்விட் எடுத்திருக்கான், அந்த இடத்துக்கிட்ட ஒரு கேப் வந்து அலைன் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல அலைன் ஆகுதா? ஓகே. இப்போ வந்து இது ரேண்டம் இல்லை, இது விஷயம் இருக்கு. லிக்விட்டி 2 லிக்விட்டி எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒய் இட் ஸ்டாப்? ஏன்னா லிக்விட்டி தட்டின உடனே மூவ்மெண்ட் வரணும். ஏன் வரல? டைம் இல்லை. இட்ஸ் நாட் த டைம், இட்ஸ் அ சிபிடிஆர். எப்படி வால்யூம் வரும்? நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகுது, ஏஷியன் ஓப்பன் ஆகும்னா வந்தா கீழே அந்த லோஸை தட்டின லோஸை ஒரு தடவை தட்டினா பார்த்தியா? டீலிங் ரேஞ்சோட கண்டினியூவேஷனை மட்டுமே நீ பார்த்த. இங்கிருந்து வந்துட்டு இங்க இருந்த டீலிங் ரேஞ்ச் கண்டினியூவேஷன். பட் ரிவர்ஸில் கண்டுபிடிச்சிக்கும். ரிவர்ஸில் கண்டுபிடிக்கவும் டீலிங் ரேஞ்ச் இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஒரு 2 லிக்விட் எடுத்து விட்டு ஒரு எஃப்இஜி ஒரு கேப் பிடிஆர்ஏல இருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல அந்த டீலிங் ரேஞ்ச் ரீசெண்டாக போட்டிருப்பில்ல, அதோட லோவை வந்து ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணும். ரிலேட்டிவ் லோஸ் ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ரேஞ்சில் எதுவும் ஐஎஃப்ஜி இருந்ததுன்னா ஓகே பார்க்கலாம், இல்லை அப்படின்னா சிஸ்ட் தான் பார்த்தாகணும். இந்த இடத்துல எம்எஸ்எஸ் இல்லாட்டி சிஸ்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஹைஸை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஆர்டர் ஃப்ளோ, ஐ மீன் பேரிஷ் பீரியரே ஃபெயில் ஆகி புல்லிஷ் பீரியரே ரியாக்ட் ஆகுதான்னு நீ பார்க்கணும். அதை வச்சு மட்டும்தான் இங்கே ஒன்றால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அது வால்யூமே இல்லாத டைமில் அப்படி மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? டீலிங் ரேஞ்சை கீழே ஸ்வீப் அடிச்சுட்டு மேலே போகிறான். ஓகே ஓகே. ஓரளவுக்கு வால்யூமோட ஓரளவுக்கு நல்ல கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்குது, குறை சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதே இடத்துல லைட்டாக சாப் ஆகுது ப்ரைஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ அகைன் இந்த இடத்துல வேணால் நீ பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? ஓகே, ப்ரைஸ் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 லிக்விட்டி ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்துட்டு அகைன் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பிடிஆர் இருந்து சப்போர்ட் பண்ணி மேலே அனுப்புறதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டீலிங் ரேஞ்ச் லோவர் டைம் ஃப்ரேம் டீலிங் ரேஞ்சை ஸ்வீப் பண்ணிட்டு ரேஞ்ச் கொடுத்து போகுது அப்படின்னா நீ வேணா ஒரு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரை தான், ரிஸ்க் எடுத்து பார்க்குற அப்படின்னா எடுக்கலாம். ஐயோ, ஒரு டீலிங் ரேஞ்ச் புதுசாக பை பண்ணுறதுக்கு டீலிங் ரேஞ்ச் வரைகிற அங்கே கீழே இருக்க ஒரு கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு பிடிஆரை பார்க்குற, அங்கேருந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு. ஓகே, அங்கே வந்து உனக்கு என்ட்ரி கிடைச்சிது அப்படின்னா வித் தட் பிளேஸ் இங்கே நீ என்ட்ரி எடுக்கும் போது அந்த நான் சொன்ன ரூல், அந்த 4th கேண்டில் எப்படி புஷ் ஆகுது அப்படிங்கிற ரூல்லாம் உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா என்ட்ரி எடுக்கலாம். 1 ஓகேவா? ப்ரைஸ் வந்தது ஃபர்ஸ்ட் கேண்டில், வெரி நெக்ஸ்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், இட்ஸ் அ ஹியூஜ் புஷ். டேரெக்டாக இங்கேயும் என்ட்ரி எடுக்கலாம் லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்து.
விதவிதமா என்ட்ரி இருக்கலாம். டைரக்ட்டா இங்க லிமிட் ஆர்டர் போட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இங்க வச்சிரலாம். 1 கன்ஃபர்மேஷன் இல்லாம குருட்டுத்தனமான என்ட்ரி. ஓகேவா? 2வது வந்து இந்த இடத்துல பிரைஸ் ரியாக்ட் பண்றத வச்சு இங்க கிரியேட் ஆகுற ஃபேர் வேல்யூ கேப்ல நீங்க என்ட்ரி போடலாம். இங்க இங்க இந்த கேப்ல இங்க பை சைடு என்ட்ரி போடலாம். இது 2. இல்ல ப்ரோ நான் இதுலயே லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன் ப்ரோ. தாராளமா பார்க்கலாம். 3 15 மினிட்டுக்கு 1 மினிட் தான் லோயர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம்? இது எப்படி ப்ரோ கன்ஃபர்மேஷன் பார்க்க ரீசெண்ட் ஸ்விங்கு என்ன இதுதான் ஐஎஃப்ஜி எடுக்க முடியும். இல்லாட்டி இந்த டைரக்ட் ஜோனையே ஒரு ஃபிளிப் ஆகிற மாதிரி ஜோனை எடுத்துக்க வேண்டியதான் ஐஎஃப்ஜி. ஓகேவா? இந்த கேன்ல இருந்து சட மூவ்மெண்ட் குறைஞ்சிருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டாப்ஸ் பிலோ திஸ் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு 1 மினிட்லையும் ஸ்டாப்ஸ் அவுட் பண்ணியிருக்கு. ரிலேட்டிவ் கலர்ஸ் அவுட் பண்ணியிருக்கு. அவுட் பண்ணிட்டு ரீசெண்டாக இந்த ஸ்விங்லேயே கிடைச்ச ஒரு நல்ல எஃப்இஜி அப்படின்னா இதுதான். ஏன்னா கேப் இருக்குது நல்லாவே. அது வந்து ஃப்ளிப் பண்ணுதுன்னு பார்க்குறோம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஃப்ளிப் பண்ணுது. ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளிப் பண்ண உடனே மேபி இங்கே ஸ்டாக்காக ஃப்ளிப் பண்ணுது, இங்கே ஸ்ட்ராங்காக ஃப்ளிப் பண்ணுது. சம் பிளேசஸ் இந்த இடத்துல ஆனால் ஃப்ளிப் பண்ணிருச்சா? ஃப்ளிப் பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கேயே என்ட்ரி கொடுத்தாக்க இங்கே என்ட்ரி கொடுத்து இது வந்து இங்கே நீ என்ட்ரி போடலாம், இல்லாட்டி இங்கே என்ட்ரி போடலாம். சம் கைண்ட் ஆஃப் பிளேசஸ் ஐஎஃப்ஜி கீழே ஒரு ரீசன்ட் ஸ்விங்லோ வைக்கலாம். தாராளமாக ஸ்டாப்ஸ் வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். இதுவும் வந்து ஒரு லாஜிக்கலான என்ட்ரியாக இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து ஃபோர்த் கேண்டில் நீ வந்து ஃபோர்த் கேண்டில் வந்து போகுதா, தேர்ட் கேண்டில் வந்து போகுதான்னு நீ பார்க்கல. அந்த ஃபோர்த் கேண்டில் தேர்ட் கேண்டிலே இப்படி தான் வரப்போகுதுன்னு நீ ஆன்டிசிபேட் பண்ணுற. அதுதான் இந்த கதை. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்கேருந்து நீ ஆக்சுவல் டீலிங் ரேஞ்ச் ஹை தான் வச்சாங்க. 1 ஹவரோட டீலிங் ரேஞ்ச் ஹை. ஏன்னா அதானே உன்னோட பயாஸ். அதான் உன்னோட பயாஸ். அதான் உன்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் நரேட்டிவ். அதனால அது தாராளமாக வைக்கலாம். கோ டு 15 மினிட். இப்படி தான் உன்னோட என்ட்ரி இருந்திருந்தால். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஒரு கிளாஸ் மூலமாக உங்களுக்கு நான் மோஸ்ட் ப்ராபப்லி எதுவுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கே தெரியும். ஓகேவா? நான் ஃபுல்லாகவே ரேண்ட் ஆட்டம் பண்ணியிருப்பேன். பட் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்து சாஸை கண்டுபிடிக்க முடியலையா? 2வது தடவை பாரு. 2வது தடவை பார்த்து சாஸ் கண்டுபிடிக்க முடியலையா? 3வது தடவை பாரு. ஆனால் விஷயம் இங்கே இருக்கு. ஸோ தட்ஸ் இட். அகைன் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மாறிடுச்சு. அகைன் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே போனுச்சா? அகைன் திஸ் பிளேஸ் திஸ் டு திஸ் இட்ஸ் அ டீலிங் ரேஞ்ச். நீங்கள் ஹை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கே ஸ்டாப்ஸ் வைக்கணும்னு யோசிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப்ஸ் வந்து இங்கே பிலோ திஸ் லோவில் வச்சிருக்கலாம். ஏன்னா அதான் ஸ்டாப் அவுட்டே ஆகாத ஜோன். அதுதான் லோவர் டைம் ஃப்ரேமில் நீ அங்கே வச்ச அப்படின்னா ரீசெண்டாக இருக்க லிக்விட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். ரீசெண்ட் லிக்விட்டி அப்படின்னா இங்கே இருக்கு பாரு, இந்த ஹைஸ். இப்படி தான் நான் ஆக்சுவலி சொல்லியிருக்கேன். ஆமாம், 1 மினிட் நான் அதை போய் காட்டுறேன். நீ ஸ்டாப்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லை ப்ரோ என்னால் ஸ்டாப்ஸ் அவ்வளோ பேர்ஸ் நீ சொன்ன மாதிரிலாம் வைக்க முடியாது. நான் அங்கே ரீசெண்டாக ஐஎஃப்ஜி கீழே வச்சுக்கிறேன் அப்படின்னா உன்னோட டார்கெட்டும் வந்து ரீசெண்டான ஹை தான் இருக்கணும். ஏன்னா அது மட்டும் தான் கேரண்டி, வாரண்டி, ஷூரிட்டி எல்லாம் கொடுக்கும். அது இல்லை ப்ரோ நான் வந்து இந்த லோஸுக்கே வைக்கிறேன் ப்ரோ, லோஸுக்கே வைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா இங்கே நீ லோஸுக்கே வைக்கிற அப்படின்னா யூ கேன் டார்கெட் தீஸ் ஹைஸ். ஆனால் அவன்கிட்ட பேஷன்ஸ் இருக்கும். அந்த ஹை வரைக்கும் போகிற அளவுக்கு 7 தடவை கீழே இறங்கிட்டு 7-8 புது டீலிங் ரேஞ்ச் கொடுத்துட்டு தான் போவான். அந்த அளவு உனக்கு பொறுமை இருக்கணும். ஓகேவா? வாட் இஸ் திஸ்? இட்ஸ் a order block. It's a bullish order block. Okay, it's a bullish order block. And also there was a FEG also. So price என்ன பண்ணும்? இங்க இருந்து bullish-ஆ push ஆகணும். What? Super. It's okay. Okay, so that's it. So now என்ன கதை அப்படின்னா no worries. ஏன்னா ட்ரேடிங் இஸ் அ ப்ராபபிலிட்டி, நாட் கேரண்டி, ஷுவாரிட்டி, வாரண்டி. ஓகேவா? அது நம்மளுக்கே தெரியும். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கணும். ஸோ வை இட்ஸ் ட்ரை டு ஃபெயில் இட்? ஆக்சுவலி இந்த ஹைஸ் எடுத்து இருக்கு. அண்ட் ஆல்சோ
தெரில கைஸ், அஃப்கோர்ஸ் எனக்கே தெரில. நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா இங்கேருந்து லாங் தான் எடுத்திருப்பேன், ஜிஹா லாங்ஸ் அப்படின்னு. ஓகேவா, எனக்கும் தெரில என்ன கதைன்ட்டு. ஓகே, இது வீக் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும் என்ன கதைன்ட்டு. ஸோ நத்திங். ஏன்னா இந்த மூவ் வந்து நான் அங்கேருந்து செல் பண்ணியிருப்பேன், இங்கே செல் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஆக்சுவலி நாட். ஆனால் சொல்லலாம், நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி பிடிச்சிருந்தேன் அப்படின்னா ரீசெண்ட் ஹை தான் டார்கெட் வச்சுருப்பேன். தட்ஸ் ரியல். அது ஸ்டே காமான கரெக்டான என்ட்ரி தான். பட் ஆனால் இங்கேருந்து அவன் எதுக்கு கீழே விழுந்தான், இங்கேருந்து நான் எப்படி செல் அடிச்சிருப்பேன்னா சான்ஸே இல்லை. ஆக்சுவலி இங்கே ஆர்டர் பிளாக்ல இருந்து நானும் பை தான் பார்த்துருப்பேன். ஸோ என்ன கதைன்னு தெரில கைஸ். ஸோ தட்ஸ் இட். ஐ வில் செக் இட். ஏன்னா 1 ஹவரில் என்ன கதைன்னு செக் பண்ணலாம். ஓகே, மேபி இன்னும் கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ எதுவும் பெரிஷாக இருக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எப்படி ப்ரைஸ் ஆன்டிசிபேட் பண்ணணும், எப்படிலாம் ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பை அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரீசன்ட் லிக்விட் வச்சிருந்தா ஓகே. ஆனால் அதுக்கு மேலே வச்சிருந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஸ்டாப் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு ஃபீச்சர்ல வந்து வேல்யூ தான். ஏன்னா 2 லிக்விட் எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும், நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து ஓகே மேபி எக்கனாமிக் நியூஸஸால கைண்ட் ஆஃப் திங்ஸால இது வந்து இப்படி இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இந்த ஸ்டாப்ஸை கூட அவுட் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் இந்த ஸ்டாப்ஸ் அவுட் பண்ணிட்டு திரும்பி கூட ப்ரைஸ் மேலே புஷ் ஆகலாம். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். என்னால இதை ரேண்டமாக சொல்ல முடியல கைஸ். இங்கேருந்து லிக்விட் எடுத்தான், இங்கேருந்து அதனால கீழே விழுந்தான் அப்படின்னு என்னால் ரேண்டமாக சொல்ல முடியல. அதான் பொசிஷன். இங்கே எதனால இங்கே கீழே வந்தாலும் எனக்கும் தெரியல. ஸோ ஓகே கைஸ், வி வில் கண்டினியூ வித் நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் கிளாஸ். ஓகேவா, ஸோ இந்த ஒரு கிளாஸ் மூலம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவு டு ஆன்டிசிபேட் டீலிங் ரேஞ்ச். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டீலிங் ரேஞ்சுன்னு என்னன்னு தெரியாமலாம் இந்த வீடியோ வந்து இந்த கிளாஸ் வந்து பார்க்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூ வெல் நோன் அபவுட் த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அண்ட் ஆல்சோ டீலிங் ரேஞ்ச். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து டீலிங் ரேஞ்சை பற்றியும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ நான் இந்த டீட்டெயில் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா எப்படி ஒரு டீலிங் ரேஞ்சை கவுண்டர் ட்ரெண்ட்லையும் இப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் இட் வைஸ்லி. ஓகேவா கைஸ், ஸோ தட்ஸ் இட். We will see in next video.